நிறைய இடங்கள்ல ஆசிப் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ஃப்ரான்சைஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு பெருவாரியோட இடங்களுக்கு போயாச்சு. மயிலாடுதுறையில நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறத பாக்குறதுக்கு தான் அவளோட வந்திருக்கேன். நல்லா பண்ணிருக்கீங்க. சாப்பாடு வைக்கும்போது அந்த வாசனை வரும்போதே இது நல்லா இருக்கும் போல அப்படின்னு இருந்துச்சு. சில இடங்கள்ல வாசனையை மட்டும் கொடுத்து ஏமாத்திடுவாங்க, சில இடங்கள்ல சுவை இருக்கும் வாசனை இருக்காது. நீங்க ரெண்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. சில இடங்கள்ல பசியோட போவோம், சாப்பாடு பார்த்தா பசி அமர்ந்துடும். இங்க வரும்போது நான் பசியோட வரல, உங்க சாப்பாடு பசியை கொடுக்குது. எல்லா மசாலாவும் நம்ம இங்கேயே தயாரிக்கிறோம் இல்ல, ஃபார்முலா ஆசிப்போடது, தயாரிப்பெல்லாம் நம்மளோடது. ஒவ்வொரு ஊருக்கும் ஏன் சுவை மாறுதுன்னா அந்த ஊர் தண்ணி தான் அந்த சாப்பாட்டுடைய சுவையை தீர்மானிக்கும்பா. மயிலாடுதுறை தண்ணி இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா. நிறைய இடங்கள் என்ன பண்றாங்க, பிரியாணி சமைச்சு சிக்கன் பிரியாணி சிக்கன் போட்டு கொண்டு வந்துடுறாங்க, மட்டன் பிரியாணி மட்டன் போட்டு கொண்டு வந்துடுறாங்க. சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணியும் ரொம்ப நல்லா தெரியுது. கஷ்டப்படாம கஷ்டப்படுத்தாம சாப்பாடு உள்ள போகுது. நல்லா பண்ணிருக்கீங்க. இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்போ சவுத் இந்தியன் உணவுகளோட ஒன்றா மாறுதுன்னா சாதம் நல்லா வெந்திருக்கும் போது. நிறைய இடங்கள் அதை வறுத்து வர நாக்கி தொண்டை குளிக்கல குத்துற மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. ரொம்ப நல்லா. பெருவாரியான நேரங்களில் நம்மளுடைய உணவு தேவையையும் ருசி தேவையையும் உணவகங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதாவது நம்ம போற உணவுகள் நம்ம வயிறையும் மனசையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி அனுப்பி விடாம வயிறு மனசு ரெண்டையும் திருப்திப்படுத்தி அனுப்புற இடமா இருக்கணும். நிறைய உணவகங்கள்ல போய் முயற்சி பண்ணியிருக்கோம். ஆசிப் அவங்களுக்குன்னு ஒரு தரத்தை எப்போதும் பின்பற்றிட்டே வர்றாங்க. அது பிரியாணியில மட்டும் இல்லாம பிற உணவுகள்லையும் கூட. மயிலாடுதுறையிலையும் சீர்காழியிலையும் பிரான்சைசி வச்சு நடத்துற இந்த நிறுவனம் மயிலாடுதுறைக்கு நீங்க வந்து உணவு அருந்தி பார்க்கணும்னு கூப்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த உணவு எதுவுமே நெஞ்சையோ வயிறையோ எரிய வைக்கல, மனசை குளிர வைக்கிற மாதிரியான உணவா இருந்தது. அதனால நீங்க மயிலாடுதுறை மக்கள், சீர்காழி மக்கள் உங்க உணவகங்கள்ல தேர்வு பண்றீங்க அப்படின்னா நம்பிக்கையோட ஆசிப் பிரியாணிக்கு வாங்க. அவங்க ஒரு திருப்திகரமான உணவை உங்களுக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு, உங்களுக்கும் கிடைக்கும் நம்புறேன். செட்டிநாடு மட்டன் பிரியாணி அப்பதான் எங்க ஊர் ஐட்டத்துக்கு வந்திருக்கீங்க. பரிசுத்தமான செட்டிநாட்டுக்காரன் நான். அதனால இந்த செட்டிநாடு கிரேவி மட்டும் எங்கே போனாலும் அதில் ஏதாவது ஒரு குறை தெரிஞ்சுட்டே இருக்கும் எனக்கு. சரியா அந்த பட்டை மிளகாயெல்லாம் போட்டு மிளகு போட்டு மிளகாய் சேர்க்காம எங்கள் ஊர் ஸ்டைலில் நல்லா பண்ணிக்கிட்டு. இது வந்து பீஸா இல்லை, கறி தோசை. ஆனால் ஒரு பீஸா போல் அதை அண்ணன் பிளேட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த கறி தோசை மட்டும் சரியான முறையில் செய்யப்படலைன்னா அது வந்து சாப்பிடும் போதே மாட்டிக்கிடுவீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் பெருசாக மாட்டிக்கிடுவீங்க. நான் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா இருக்கிறதுனால அண்ணன் பேரில் இருக்க நம்பிக்கையில் கறி தோசையும் செட்டிநாடு மட்டன் கிரேவியும் ட்ரை பண்ணிட்டேன். எனக்காக அப்படி சமைச்சிருக்காங்களா அப்படிலாம் தெரியல. ஆனால் செஃப்பை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை பிறக்குது. இங்கே யார் வந்தாலும் இதே அளவுக்கு டேஸ்ட்டாக அவங்களுக்கு சமைச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஒரு சாப்பாடு எப்படி இருக்கணும்னா பசியை தூண்டணும். ஒன்று சாப்பிட போட்டு நேற்றுலாம் ஒரு இடத்துல சாப்பிட்டோம்,
இந்த நைட்டு என்னால் சாப்பிடவே முடியும், வயிறு பெருசா இருந்தது. இது சாப்பிட 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 மறுபடியும் பசிக்குது. இதுதான் உணவுடைய அடிப்படை தேவையே இதுதான். ஒரு சாப்பாடு உள்ள போகும்போது உணவுக்கு நன்மை செஞ்சு செரிச்சிடணும், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கான பசியை தூண்டணும். அது விதத்துல ரொம்ப நேர்மையா சமைக்கிறீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கு. ரொம்ப சின்ன வயசுல எங்க அப்பா முதல்ல இதை வாங்கி கொடுத்தாரு. அது எப்படி வாங்கி கொடுத்தாருன்னா, ஒரு உணவகத்துக்கு கூட்டிட்டு போய் இங்க இருக்கிற இனிப்பு வகைகள்ல எது ரொம்ப விலை ஜாஸ்தி அப்படின்னு எங்க அப்பா கேட்டாங்க. அப்ப ப்ரௌனி ரொம்ப இன்ட்ரடியூஸ் ஆன புதுசு. அப்ப இதுதான் ரொம்ப ஜாஸ்தின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு நடுத்தர குடும்பத்துல இருந்து ஒரு நம்ம பையனுக்கு ரொம்ப விலை உயர்ந்த உணவுகளை வாங்கி கொடுக்கணுங்கிறது எங்க அப்பாவோட பெரிய கனவா இருக்கும். அப்படி இதை வாங்குறப்ப இது என்னப்பா கீழே கொதிக்குது மேல குழுது, இது எப்படிப்பா சாப்பிட்றதுன்னு கேட்டப்ப சாப்பிட்டு பாரா நல்லா இருக்கும்டா. அப்படிதான் ப்ரௌனி முதல்ல அறிமுகமானதுனால இந்த ப்ரௌனி சாப்பிடும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். நல்லா பண்ணியிருக்கீங்க. இது நம்மளோட சொந்த தயாரிப்பா? ப்ரௌனி ஓன் மேக்கிங், வெளியில பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓவன் எல்லாமே இருக்கு. சூடா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அப்படிங்கிறது இந்த மலையில ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு மனநிலை தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ரொம்ப ஒழுக்கமா இருக்கணும்னு நினைக்கிற துறைகள் வந்து ரெண்டே. ஒன்று ஆசிரியர் துறை, இன்னொன்று உணவுத்துறை. இது ரெண்டுலையுமே வந்து இதை செய்கிறவங்களுக்கு வந்து தொழில் நேர்த்தி இல்லை, ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இல்லைன்னா அது வந்து அது அவங்க தொழிலுக்கு செஞ்சுக்கிற துரோகம்னு நான் நினைக்கிறேன். ஒரு இடங்கள் எல்லாம் உணவகங்கள்லாம் நான் சொல்றேன், சுகாதாரமாக செய்யறீங்களா, இதை சாப்பிட்றவன் குவாலிட்டியான அதனால தான் உட்காந்து இவ்வளோ நேரம் சாப்பிட்ருக்கேன் மனசாக.